வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது. பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். சரி போகட்டும், இந்த பட்ஜெட்லயாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க. திருநெல்வேலி அல்வா உலகளவில் ஃபேமஸ். ஆனால் மத்திய அரசு தரும் அல்வா அதைவிட ஃபேமஸ். வெள்ள பாதிப்புகளால் தமிழக மக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்த போதும் நிதி வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்தினோம். கொடுக்காத அவங்கள கண்டிச்சோம், அப்பவும் வரல. நாடாளுமன்றத்திலும் பேசணும், அப்பவும் வரல. ஏன் நீதிமன்றம் போனோம். அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க. அது எவ்வளவு? நாம கேட்டது 37,907 கோடி ரூபாய். 37,907 கோடி ரூபாய். எதிரிகள் இல்லை என இருமாப்புடன் பேசுபவன் நான் அல்ல. மக்கள் நலன் குறித்து யார் என்ன கூறினாலும் அதை கேட்க தயார். எதிர்க்கட்சிகள் என பாகுபாடு கிடையாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அழுத்த நிறுத்தமா சொல்றது, மற்றவங்க மாதிரி கண்ணுக்கெட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு இருமாப்போடு நான் பேசுறவங்க இல்லை. இந்த ஸ்டாலின் தோழமையில இருக்கக்கூடியவங்க பேசினாலும் சரி, எதிர்முகாமில் இருக்கக்கூடிய பேசினாலும் சரி, அன்பா பேசினாலும் சரி, கோபமா பேசினாலும் சரி, அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி, மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான். பீகார் மாநிலத்திற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு வரவேற்பு. டெல்லியில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த பீகார் மாநில எம்பிக்கள் குழு. நெல்லையில் 2 புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நெல்லையில் 309 கோடி மதிப்பிலான 20 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுமார் 75,151 பயனாளிகளுக்கு 167 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினார். வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் கடலூரில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெல்லை மாவட்டத்தை தொடர்ந்து கடலூரிலும் கள ஆய்வு மேற்கொள்ள திட்டம். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும். மீனவர்கள் கைது நடவடிக்கைக்கு முடிவு கட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி வலியுறுத்தல். And our fishermen have been harassed, they've been arrested regularly, and this is becoming a big issue in Tamil Nadu, and especially for the fishermen, because their entire livelihoods, their families, everything is affected.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. பிரயாக்ராஜில் செக்டார் 18 என்ற இடத்தில் பக்தர்களுக்காக அமைக்கப்பட்ட கூடாரத்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. 25 புள்ளிகள் வரை குறைக்கப்பட்டுள்ளதால் வங்கிகளில் வாங்கிய வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் என தகவல். திருப்பூரிலிருந்து ஆந்திராவுக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்த கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை. கூச்சலிட்டதால் கேவிக்குப்பம் அருகே ரயிலிலிருந்து தள்ளிவிட்டு சென்ற கொடூர கும்பல். வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தள்ளிவிடப்பட்ட சம்பவம். சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. ரயிலில் கூட பெண்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியவில்லை என்ற நிலை வெட்கக்கேட்டின் உச்சம். வேலூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி மற்றும் ரயிலில் கர்ப்பிணிக்கு நேர்ந்த கொடுமைக்கு அண்ணாமலை கண்டனம். எங்கு சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் என தமிழக அரசுக்கு அண்ணாமலை பகிரங்க கேள்வி. ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடூர செயலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் கடும் கண்டனம். எஃப்ஐஆர் நகல் உட்பட விரிவான அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தாளாளரின் கணவர் கைது. ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் பள்ளியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. மணப்பாறை தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரம். பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரை கைது செய்யக்கோரி மாணவியின் உறவினர்கள் சாலை மறியல். திருச்சி மணப்பாறை தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். தலைமறைவான இருந்த பள்ளி முதல்வர் ஜெயலட்சுமி மணப்பாறை காவல் நிலையத்தில் சரண். திருச்சி மணப்பாறை தனியார் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரம். பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் மற்ற மாணவிகளின் பெற்றோர்களிடம் தனித்தனியே விசாரணை. திருச்சி மணப்பாறை தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் சீண்டல் நடந்த நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் தனித்தனியே விசாரணை. திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் எந்தவிதமான அச்சமும் இன்றி அதிகரித்து வருவது கடும் கண்டனத்திற்குரியது. பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு சொந்தமான மாவட்டத்தில் நிகழ்ந்த கொடுமைக்கு யார் பொறுப்பு என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்கில் பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு. திருமயம் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு.
குவாரி உரிமையாளர்கள் ராசு ராமையா உள்ளிட்ட 5 பேரின் செல்போன்களை ஆய்வு செய்த சிபிசிஐடி போலீஸ். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். கைதான ஆட்டோ ஓட்டுநரை பிப்ரவரி 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் உத்தரவு. யார் பேச்சையும் கேட்காமல் ஆடிக்கொண்டிருக்கும் ஆளுநர் RN ரவிக்கு பிரதமர் புத்திமதி சொல்லியிருக்கிறார். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் விமர்சனம். விமானத்தில் பயணம் செய்துவிட்டு சென்னை திரும்பிய பெண்ணிடம் பறிமுதல் செய்த தங்க வளையல்களை அவரிடமே ஒப்படைக்க சுங்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்க வளையல்களை ரகசியமாக மறைத்து எடுத்து வராத நிலையில் அவற்றை பறிமுதல் செய்தது முறையற்றது என நீதிபதி கருத்து. தமிழகத்தில் ஆமைகள் இனப்பெருக்க காலத்தில் அதிவேக விசைப்படகுகளை குறிப்பிட்ட பகுதியில் இயக்க தடை விதிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 பேர் விடுதலை. படகோட்டிகள் 2 பேருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் 3வது நாளாக சாம்சங் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிற்சாலையில் தொடர் போராட்டம். கோவை மேட்டுப்பாளையத்தில் மாணவியை கர்ப்பமாக்கிய ஆட்டோ ஓட்டுநர் கைது. 1.5 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது காவல்துறை. தமிழகம் முழுவதும் பொதுத் தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் உத்தரவு. தேர்வு மையங்களில் காலை 7 முதல் மாலை 5:30 மணி வரை தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் விலங்கின் பளிங்கு கல்லின் உடைந்த பாகம், சுடுமண்ணாலான உருவ பொம்மைகள் கண்டெடுப்பு. 3ஆம் கட்ட ஆய்வில் இதுவரை 3350க்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டியோடு மேற்கு தொடர்ச்சி மலையில் பற்றி எரியும் காட்டுத்தீ. வன விலங்குகள், மூலிகை செடிகள் பாதிக்கப்படும் அபாயம். காஞ்சிபுரத்தில் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாம். சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட சோதனைகளில் 800க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உலக நன்மை வேண்டி ஓலைச்சுவடிகளுடன் நடைபெற்ற சித்தர் வழிபாடு. பாரம்பரிய உடையான வேட்டி சிலையில் பூஜை செய்த ஜப்பானியர்கள். திண்டுக்கல்
திண்டுக்கல் கொசவப்பட்டி புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. 700 காளைகள், 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. அமெரிக்காவில் இந்தியர்கள் அவமதிக்கப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி கடும் கண்டனம். அமெரிக்க பயணத்தை தவிர்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தல். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிரான நில மோசடி வழக்கு. சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே பாகனை மிதித்துக் கொன்ற யானை. கோவில் திருவிழாவில் யானை தாக்கியதில் மற்றொரு நபர் படுகாயம். உத்தரப்பிரதேசத்தில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையால் பரபரப்பு. விரட்டி அடிக்க முயன்றபோது பொதுமக்கள் மீது சிறுத்தை பாய்ந்து தாக்கியதில் 5 பேர் காயம். $10 லட்சம் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் சோனு சூட்டுக்கு பிடிவாரண்ட். பலமுறை சம்மன் அனுப்பியும் நேரில் ஆஜராகாததால் கைது நடவடிக்கை மேற்கொள்ள பஞ்சாப் நீதிமன்றம் உத்தரவு. பிரேசிலில் மாணவர்கள் பள்ளிகளில் செல்போன் பயன்படுத்த தடை. லாக்கர்களில் போன்களை வைத்துவிட்டு வகுப்பறைக்கு செல்ல அறிவுறுத்தல்.